ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மாலைமலர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, வாழ்வில் யோகம் நிகழ்ச்சியில் ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே தலைமுதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய எளிமையான யோக பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம். இது வயதானவர்கள், தரையில் அமர முடியாதவர்கள், அறுவை சிகிச்சை செய்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் எல்லோருக்குமே பயனுள்ள வகையில் அமைகின்றது. இப்போ வருகின்ற காலம் வெயில் காலம், அக்னி நட்சத்திரம் காலங்கள். இந்த வெயில் காலத்தில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் உடல் ரீதியாக வரும். அந்த பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கக்கூடிய பயிற்சிகளை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அக்னி நட்சத்திரம் காலகட்டத்தில் கூட நம்ம அழகாக நலமாக வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம். நமது சித்தர்கள், யோகத்தினுடைய தந்தை மாமுனி பதஞ்சலி மகரிஷி தனது அஷ்டாங்க யோகத்தில் பிராணாயாமம் அப்படிங்கிற ஒரு படியை கொடுத்துருக்கிறாரு. அஷ்டாங்க யோகம்னா 8 படி: ஏமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. அதில் அந்த பிராணாயாமம் அப்படிங்கிறதுல குளிர்ச்சி வகை காலத்தில் செய்யக்கூடிய பயிற்சிகள், வெயில் காலத்தில் நமக்கு தாக்கம் ஏற்படாமல் செய்யக்கூடிய பயிற்சிகள் அழகாக கொடுத்துருக்கிறாரு. பாருங்கள், நம்ம கையிலே இருக்குது ஆரோக்கியம். நமது மூச்சை பயன்படுத்தி, நமக்குள் இயங்குகின்ற அந்த பிராண ஆற்றலை பயன்படுத்தி வெயில் காலத்தில் அந்த உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கலாம். இந்த வெயில் காலத்தில் ஏற்படுகின்ற ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படும், வயிற்றுப்போக்கு ஏற்படும், ஒற்றை தலைவில் ஏற்படும், அஜீரண கோளாறு ஏற்படும், வாமிட்டிங் சென்சேஷன் ஏற்படும். இதெல்லாம் வராமல் பாதுகாக்கக்கூடிய பயிற்சிகளை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்போ வெயில் காலத்தில் வெயிலினுடைய தாக்கம் நம்மை தாக்காமல் இருப்பதற்கும், நோய் எதிர்ப்பாற்றல் நன்றாக கிடைப்பதற்குரிய எளிமையான குளிர்ச்சி வகை பயிற்சிகள், ஒரு நாற்காலில் அமர்ந்தே செய்யக்கூடிய பயிற்சிகள். சீத்தளி, சீத்காரி, சதந்தா அப்படின்னு ஒரு 3 வகையான பயிற்சிகளை பார்க்க போகிறோம். இந்த பயிற்சிகளை இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த வெயில் காலகட்டத்தில் எல்லோருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலை மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக வெயிலினால் ஏற்படக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் இவ்வாறு ஒரு நாற்காலியில் நிமிர்ந்து அமர்ந்துக்கிடணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடி. பொறுமையாக கண்களை திறந்துக்கோங்க. 2 கைகளும் சின்முத்திரை வச்சுக்கோங்க. பெருவிரல், ஆள்காட்டி விரல், நுனி. இப்போ முதல் பயிற்சி சீத்தளி அப்படிங்கிறத பயிற்சி பண்ண போகிறாங்க. நாக்கை லேசாக அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளடுங்க. வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 நாசு வழியாக மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மீண்டும் வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 நாசு வழியாக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் ஒரு முறை. உங்களுக்கே தெரியும், மூச்சு உள்ளே இழுக்கும் போது குளிர்ந்த காற்று உள்ளே போகும். மூச்சு வெளியே விடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ண காற்று வெளியேறும். இந்த மாதிரி 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ நாக்கம் அடிக்க முடியாதவர்கள் வாயை விசில் மாதிரி வச்சுக்கலாம். 2 ஒரே பலன் தான். வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குழியை மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மெதுவாக மூக்குழியை மூச்சு வெளியே விடுங்க. வாய் வழியாக மூச்சை உள்ளே இழுக்கிறாங்க. வாயை க்ளோஸ் பண்ணிக்கணும். 2 நாசி வழியாக மெதுவாக மூச்சு வெளியே விடணும். இந்த மாதிரி 10 முதல் 20 முறை வெயில் காலங்களில் பண்ணியிருக்கோங்க. இது சீத்தளி. இது முடிஞ்ச உடனே சீத்காரி அப்படிங்கிற ஒரு பயிற்சி பண்ண போகிறாங்க. 2 நாக்கு அந்த மாதிரி மடிச்சுக்கணும். அதனுடைய இடுக்குகளில் மூச்சை உள்ளடுங்க. வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்கு வழியாக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. லேசாக நாக்கை மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதனுடைய இடுக்குகளில் மூச்சை உள்ளடுங்க. வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக மூக்கு வழியாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் ஒரு முறை. மெதுவாக நாக்கம் அடிச்சுட்டு மூச்சை உள்ளடுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குள்ளேயே மூச்சு வெளியிடுங்க. இந்த மாதிரி 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி சதந்தா. 2 பற்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளடுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக மூக்குள்ளேயே மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் ஒரு முறை. இந்த மாதிரி ஒரு 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு பயிற்சி பிரம்மரி அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க. 2 நாசுலையும் மூச்சை உள்ளடுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. இப்போ சவுண்டாக மூச்சை வெளியே விடுங்க. உங்களது உணர்வு தொண்டை உள்பகுதியில் வச்சுக்கணும். மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளடுங்க.
மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க சவுண்டோட. மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளடங்க. மூச்சு அடைக்கோங்க 5 செகண்ட். 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க சவுண்டோட. இந்த மாதிரி 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த பயிற்சியை காலை மதியம் மாலை 3 வேளையும் வெயில் காலங்களில் தொடர்ந்து சிறியவர் முதல் பெரியவர் வரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வெயிலினுடைய தாக்கம் நம்மை நிச்சயமாக தாக்காது. நேயர்களே, இப்பொழுது செய்த இந்த குளிர்ச்சி வகை பிராணாயாம பயிற்சியை தினமும் காலை மதியம் மாலை 3 வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வெயிலினுடைய தாக்கம் நிச்சயமாக நம்மை தாக்காமல் வாழலாம். மீண்டும் இந்த வெயில் காலங்களில் நாம் கொஞ்சம் தாகம் எடுக்கும் பொழுது தண்ணீர் குடிச்சுக்கணும். பொதுவாகவே இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் உணவை கொஞ்சம் குறைச்சிட்டு நீர் ஆகாரம் அதிகமாக எடுத்துக்கிடணும். நீர் மோர் உங்களுக்கு தெரியும், நல்லா அதில் கருவேப்பிலை போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அந்த நீர் மோரையும் கருவேப்பிலையும் நன்றாக மென்று சாப்பிட்டுக்கோங்க. அது நமக்கு உடலுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தை கொடுக்கும். எலுமிச்சம்பழம், அந்த எலுமிச்சம்பழ சாறில் கொஞ்சம் உப்பு, ஒரு சின்ன ஸ்பூன் உப்பு போட்டு அதை அப்பப்போ அடிக்கடி குடிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இரவு அதிகமான உணவு எடுக்காதங்க. இரவு பழச்சாறுகள் மட்டும் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. தர்பூசணி, கீரணி பழம் இதெல்லாம் நம்ம வெயில் காலங்களில் கிடைக்கக்கூடிய பழங்கள். அந்த பழச்சாறு அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும். வெயில் காலங்களில் வருகின்ற எல்லா வகையான குறைபாடுகளை நீக்கி வளமாக நலமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.